ஹலோ வணக்கம், நான் உங்க சந்தேஷ். இந்த வீடியோவில் குட் பேட் அக்லில இருந்து ஏகே த டைகர் அப்படிங்கிற பாட்டு தான் பார்க்க போகிறோம். லிரிக்கல் வீடியோ. நைட் விட்டுருப்பாங்க போல், மிட் நைட்டில். நான் தூங்கிட்டேன் போல். நான் மார்னிங் எந்திரிச்சோன்னே தான் பார்த்தேன். எந்திரிச்சோன்னே உட்காந்துட்டேன். இப்போ தூங்கி எந்திரிச்சு உட்காந்துட்டேன். ஓகே. அண்ட் இந்த பாட்டு டார்கி அப்படிங்கிற ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட், மலேசியன் மியூசிக் ஆர்டிஸ்ட் பாடியப்பாரு போல். ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு டார்கி அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் பற்றி எனக்கு தெரியல. அவர் யாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம நிறைய சாங்ஸ் கேட்குறோம், பார்க்குறோம். பட் இப்படி இருந்துமே நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் நமக்கு தெரியாத ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில். அப்படி நான் மிஸ் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் தான் டார்கி போல். பட் இனிமே தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக தான் பார்த்தேன் ஒரு மீமில், கபாலி படத்தில் உலகம் ஒருவனுக்கான ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டை பாடினது டார்கி தானாமா. அப்போ தான் ரெகனைஸ் ஆச்சு, ஓ இவர் தான் அவரா அப்படின்ட்டு. ஓகே, இது அவர் பாடின பாட்டு தான் போல், அதில் பேர் போட்டிருக்கு. ஓகே. அண்டு இந்த பாட்டு தான் ட்ரெய்லரில் போடப்பட்ட பாட்டுன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரில் கேட்டிருப்போம்ல ஒரு பாட்டு, அந்த புள்ளி 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 புள்ளின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை இது நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. வாங்க பார்த்துருவோம். 3 minutes 28 seconds ஆஃப் சாங். அண்ட் இன்னைக்கு படம் ரிலீஸு. அண்ட் இன்னும் என்ன ஒரு ஹைப்புன்னா, படத்துக்குள்ள ஒரு 3-4 தளபதி ரெஃபரன்ஸ் இருக்கான். இது எப்படி சொல்லும் போதே நினைக்கும் போதே பயங்கரமாக இருக்குது. ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் போய் இந்த பாட்டை பார்த்து வந்துடுவோம். லெட்ஸ் கோ. ஃபயர் தான். அந்த பியானோவையும் அந்த ஃபயரை காமிச்சிடுறாங்க எல்லா இதுலயும். டாக்கி வாய்ஸ் தான் இது. டாக்கி. ஓ என்ன பீட் அது? தமிழ் பீட்டா? புள்ளி புள்ளி. லிரிக்ஸ் பை டார்கி, சாங் பை டார்கி. ஓகே, செம்ம பிஜிஎம். ஓ அந்த ஒரு லைன் கவனிச்சேன், உன்னை அழுக்க எவனும் உண்டான ஒரு லைன், தமிழ் லைன். செம்ம ஸ்டில்ஸ். ஓ அந்த வாய்ஸோட ரேஜ் ஒன்று இருக்கு. அந்த வாய்ஸ்ல ஒரு மாஸ், ஒரு ரேஜ் ஒன்று பயங்கரமா இருக்கு. வெறியா இருக்கு வாய்ஸ், டார்கி வாய்ஸ். இந்த பீஜம் வெறி ஆட்டுது. ஓ அந்த வாய்ஸ் அண்ட் அந்த புல்லட் பீட் சிங்க். கொல்லே ஓ ஹே பயங்கரம்டா. Singer Darky and lyrics by Darky, lyric video by ADFX Studio. Okay.
கரெக்டாக நான் நோட் பண்ணியிருப்பேன், நான் முழிச்சுட்டு தான் நோட் பண்ணியிருப்பேன். அவங்க நான் கரெக்டாக கண்ணில் எதுவும் போஸ்டரும் மாட்டல, அவங்க போஸ்டர் விட்டு ரிலீஸ் பண்ணாங்களா இல்லை திடீர்னு நடக்கினாங்களா தெரியல பாட்டு நைட்டு. பட் நான் காலை எந்திரிச்சு தான் பார்த்தேன் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. பட் அதான் உடனே உட்காந்துட்டேன் வந்து பண்ணுறதுக்கு. ஆல்மோஸ்ட் 9 lakh வியூஸ் போயிடுச்சு நைட் ரிலீஸ் ஆகி. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக குட் பை அக்லி ஃபீவரில் இருந்துட்டு இருப்பாங்க ஃபேன்ஸ் எல்லாம். அதை நினச்சி பாருங்க, எனக்கு இன்னும் மண்டைக்குள்ள ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு, பயங்கரமாக அமேஸ்மெண்ட்டே இருக்குதுன்னா தளபதி ரெஃபரன்ஸ் ஒரு 3-4 ரெஃபரன்ஸ் உள்ளாகுது தான் படத்துக்குள்ள. இது நினச்சி பாருங்களேன், அது வந்து அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஐ மீன் அது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கிறதுங்கிறது ஒரு ஓகே, பட் 3-4 ரெஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க. அது வந்து நிஜமாக அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயத்த ஃபேன்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா அந்த ஃபேன் ஃபைட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, என்னதான் வந்து சில மெச்சூரிட்டி ஃபேன்ஸ் இருந்தாலும் எல்லாம் அவங்க ஒன்றுன்னு இருந்தாலுமே வந்து ட்விட்டரில் அங்கே இங்கேன்னு பார்த்தீங்கன்னா சில அன்மெச்சூர்டு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஏகே தான் விஜய் தான் சொல்லிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயத்த வந்து அஜித் சார் படத்துக்குள்ள தளபதி ஃபேன்ஸை வந்து உள்ளே வச்சு தரும்போது அது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயமா ஃபீல் ஆகும். அவங்களும் சேர்ந்து கொண்டாடுவாங்க, அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த ஃபேன் ஃபைட் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் சமப்படுத்தும், கொஞ்சம் குறைக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டாரோட 2 பெரிய ஸ்டார்ஸு அவங்களுடைய படத்துக்குள்ள அவங்கள பற்றி அவங்க பேசிக்கிறது, அவங்கள பற்றி ரெஃபரன்ஸ் உள்ள வைக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி ஹெல்த்தி திங் ஃபார் த ஆக்டர்ஸ் அண்ட் சினிமா. அதை நான் முக்கியமாக பார்க்குறேன். அதான் முன்னே சொன்ன மாதிரி தான் டாக்கி அப்படிங்கிற அவரை பற்றி, அந்த மியூசிக் ஆர்டிஸ்ட் பற்றி நான் இதுக்கு முன்னாடி பெரும்பாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. அவர் சாங்ஸை நான் கேட்டதில்லை. எனக்கு தெரிஞ்சு நான் உலகம் ஒருவனுக்கா அப்படிங்கிற அந்த சாங் கபாலியில் தான் அவர் பாடின சாங்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் தான் கேட்டிருக்கேன், தவிர அஃபிஷியலாக அவர் பண்ண மலேசியன் மியூசிக் ஆல்பம்ஸ் இதையும் நான் கேட்டது கிடையாது. பட் அதான் சொல்கிறேன், இது ஏன்னா நிறைய பேர் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி நம்ம கேட்குறதுக்கு, பார்க்குறதுக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இது வரைக்கும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன். பட் இனிமேல் நான் அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இனிமேல் நான் அவரை தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படிப்பட்ட ஒரு சிங்கர் அப்படிங்கிறத. படத்தில் நடிச்சிருக்காரு கூட. அண்ட் இந்த பாட்டு புலி நான் அதான் ட்ரெய்லரில் வந்து யூஸ் பண்ணப்பட்ட கட்ஸில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சாங் தான் இந்த சாங்கு. அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் என்ன ஒரு வாய்ஸ் ரேஜ், அதாவது அந்த மாஸ், அந்த ஒரு பிளாஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த வாய்ஸ்லேயே அவருடைய வேரியேஷன்ஸ்லேயே செம்மையாக உள்ள கொண்டு வந்துட்டார். அஜித் சாருடைய பாட்டு, அஜித் சாருக்காக பாடப்பட்ட பாட்டு, அஜித் சார் ஸ்டில்ஸை வச்சு பண்ணப்பட்ட பாட்டு எல்லாம் சரினாலுமே வந்து அந்த வாய்ஸுடைய ஒரு ரேஜ், ஒரு எஃபெக்டிவ்னஸ், ஒரு மாசுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக உள்ளே கொண்டு வந்து வச்சு அடிச்சிட்டாரு டாக்கி அவர்கள். ரொம்ப சூப்பரான லிரிக்ஸ் அண்ட் ரொம்ப சூப்பரான வாய்ஸ். அண்ட் தான் ரிலீஸுக்கு முன்னாடி நாள் நைட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷனாக ஒரு சாங்கை வச்சு இறக்கி விட்டாங்க. அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்கு வந்து அஃபிஷியலாக இன்டர்வியூஸ் மாதிரி எந்த ப்ரமோஷன்ஸுமே டீம் வந்து பண்ணவே கிடையாது. ஆப்வியஸ்லி தெரியும் அஜித் சார் பண்ண மாட்டார், இன்டர்வியூஸ்லாம் தெரியும். பட் அதை தவிர்த்து மேபி ஆதிக்கு மட்டும் ஏதோ ஒரு சில இன்டர்வியூ கொடுத்துருந்தான் நினைக்கிறேன். மற்றபடி மற்ற எந்த ஆக்டர்ஸுமே படத்துக்குள்ளே இருந்து எந்த இன்டர்வியூமே எந்த ப்ரமோஷன் ஈவெண்ட்டுமே எதுவுமே பண்ண கிடையாது. அண்ட் அது இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல படத்துக்கு ப்ரமோஷன் தேவை கிடையாதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் அஜித் சார் படத்துக்கு அவருடைய ஸ்டார்டமுக்கு ப்ரமோஷன்லாம் தேவை கிடையாது, அவரே தூக்கி சாப்பிட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார்டமுக்கு கூடிய ஒரு ஆர்டிஸ்டுடைய படம், அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் கதார மாசோட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இன்றைக்கி. அப்படிங்கும்போது ப்ரமோஷன்ஸ்லாம் இல்லாமல் அந்த லெவல் ஹைப்பில் இருக்குது, அந்த லெவல் ஃபார்மில் வந்து அடிக்கிறதுக்கு இந்த படம் காத்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி படம் ரிலீஸு. அதான் இப்போ போயிடுவேன். ஓகே, இதான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ போயிடுச்சு. நல்லா சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.